நல்லவங்க நேம நீங்க எப்படி டேமேஜ் பண்ணாலும் அவங்க வளர்ந்துட்டே தான் இருப்பாங்க. சரியா? நீங்க என்னதான் டேமேஜ் பண்ணாலும் நல்லவங்களை வந்து இயற்கை வந்து சும்மா விடாது. இன்னைக்கு விஜயகாந்த் அவர்களை பாருங்க, இறந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. நிறைய தலைவர்களை பாருங்க, அவங்க வந்து இறந்தாலும் அவங்க வந்து மக்கள் மனசுலயும் நம்ம பொது தளத்திலயும் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க, சமூக வலைதளங்கள்லயும். நான் என்ன சொல்ல வரேன், நீங்க வந்து பாலாவை பத்தி, அதாவது இப்போ வந்து நம்மளை பொறுத்தவரை விசாரிச்ச வரையில பாலா மேல தப்பு கிடையாது. அதை வந்து நம்ம ஆணித்தனமா சொல்லலாம். சப்போஸ் அந்த தம்பி மேல தப்பு இருந்தாலும் ஆளா அவனுக்கு அகைன்ஸ்ட் நிக்கிறது நம்ம தான் இருப்போம். நம்மளும் அவனுக்கு அப்போஸ் பண்ணி தான் நிப்போம். அவன் வந்து சமூகத்துக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்றான்னா. ஆனா இப்ப தெரிஞ்சவரை தம்பி அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. அவன் வந்து நல்லதுதான் பண்ணிருக்கான் எல்லாத்துக்கும். ஆனா என்ன, இப்போ இவங்களை பொறுத்தவரை என்ன தெரியுமா, ஒரு 5 ரூபாய்க்கு பண்ணிட்டு 10 ரூபாய்க்கு படம் போடுவான் பாருங்க வெளியில, அந்த மாதிரி ஆட்களை தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அது பண்றான் இது பண்றான்ட்டு. ஆம்புலன்ஸ் எல்லாம் ஒளிச்சு போய் கொடுக்க முடியாது. இப்ப 5000 ரூபாய் 10,000 ரூபாய் பணம் கேட்டா நம்ம போய் கொடுத்துடலாம். வீட்டுல ஒரு பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வைக்கன்னு சொல்லி கொடுத்துடலாம். இப்ப ஆம்புலன்ஸ் எல்லாம் நீங்க என்ன யாருக்கும் தெரியாம நைட்டு தூங்கும் போது கொண்டு போய் அவங்க வீட்லயா கொடுக்க முடியும்? அவ்வளவு பெரிய வண்டிய எப்படியும் வாங்கி கொடுக்கும் போது பார்க்கதான் போறாங்க. அதனால அப்படி தெரிய வந்த விஷயங்கள் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம். இந்த வெஹிக்கிள் 2 வீலர் வாங்கி கொடுத்தது, ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்தது எல்லாமே. சோ அதனாலதான் வெளியவே தெரிஞ்சது. இல்லன்னா அது கூட அந்த தம்பி தெரியாம தான் பண்ணிருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், அந்த மாதிரி தேவையில்லாம பேசுறவங்க பேசிக்கிட்டே தான் சார் இருப்பாங்க. நம்ம அட் த எண்ட் ஆஃப் த டே நமக்கு என்ன, மக்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு, புரியுதா? அதனால நம்ம வந்து உண்மையின் பாதையில போவோம். தேவையில்லாம மத்த வதந்திகளை நம்ப வேண்டாம்னு நான் மக்களை கேட்டுக்கிறேன். கடைசியா ஒண்ணு, அந்த கூல் சுரேஷும் அவர் மேல வந்து ஏதோ தப்பா பேசியிருக்காரு வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர் தான் வந்து இந்த புகைய மூட்டி விட்டதே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ அத பத்தி ஏதாவது கருத்து இருக்கா மேடம்? வென்று தணிந்தது காடு, சுரேஷ் வாயை இழுத்து மூடு, கூல் சுரேஷ் வாய. நன்றி, வணக்கம். இவ்வளவு நேரம் பொறுமையா இந்த விஷயத்த